ஹலோ மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு வந்திருக்கோம். ஹிமாச்சல் பிரதேசத்தில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி நான் உங்களுக்கு தேவதர் மரம் இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த தேவதர் மரத்தை பற்றி தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் இதோட லீவ்ஸு. இங்கே பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்க. இப்படி தான் இருக்கும் இதோட லீவ்ஸ். குச்சி குச்சாக இருக்கும். பார்க்கறதுக்கு நம்ம சவுக்கு மரம் இது மாதிரி இருக்கும். ஸோ இந்த மரத்தோட இந்த பட்டை இந்த மரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சந்தனம் மாதிரி மணக்கும். அந்த காலத்தில் சாம்பிராணிக்கு பதிலாக இதை தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சாம்பிராணிக்கு முன்னாடியெல்லாம் இதை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட இது கோந்து கலெக்ட் பண்ணுறாங்க. முக்கால்வாசி மெடிக்கல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. அண்டு வளையல் தயாரிக்கிறவங்க, அப்புறம் கம் ஃபேக்ட்ரி இவங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுறாங்க. ரப்பர் கலெக்ட் பண்ணுற மாதிரியே தான் இதையும் கலெக்ட் பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. இதோட மரம் பார்த்திங்கன்னா அதோட பச்சை மரம் கூட இது எரியும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு இதில் ஆயில் கண்டென்ட் இருக்குது அப்படின்றதுனால இது எரியுது. பச்சை மரம் கூட எரியும் அப்படின்ற மாதிரி இதில் சொல்லுவாங்க. பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் எப்படி ஒரு பிசுபிசுப்பாக இருக்குது பாருங்கள். நல்லாவே தெரியுது. இப்போ பாருங்கள் கையில் எடுத்து காமிக்கிறேன். நல்லாவே பிசுபிசுப்பாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு இது. ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இதோட ஃப்ளவர்ஸ்லாம் எப்படி இருக்குங்க, ரொம்ப அழகாக இருக்கும். வாங்க பார்க்கலாம் வாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதில் இருக்க இந்த போலன்ஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க. இது இதோட போலன் கிரெயின்ஸு. ஸோ எப்படி இருக்கு பாருங்கள். இதோட இது இப்படி தான் இருக்கும், டஸ்ட்டு மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த பூ. இதுக்கப்புறம் இதில் உள்ள சீட்ஸ் ரெடி ஆகும். ரொம்ப அழகாக இருக்கும் இது பார்க்கும்போது. உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்க. உங்களுக்கு பூ காமிக்கிறோம் பாருங்க. இது பூத்துருச்சுன்னா இதுக்கப்புறம் இதில் பாதாம் வரும். உள்ள பாதாம் மாதிரி சின்ன பருப்பு இருக்கும், அதை பாதாம்னு சொல்லுவாங்க இங்கே. அது சேம் இதில் ஆயில் கண்டென்ட் எல்லாமே அதே மாதிரி இருக்கும். இது போன வருஷத்தோடது. தலைவன் இன்னும் ஒட்டிக்கிட்டு இருக்கான், நமக்காக ஒட்டிட்டு இருந்திருக்கான் பாருங்க. இது நமக்காக இருந்திருக்கான். பாதாம் கூட இருக்கு இதில், பாதாம் இருக்கு இதில். இதை ஆட்டி பார்த்தோன்னா உள்ள தெரியும். இங்கே பாருங்க, நல்லா தெரியுதா? இந்த மாதிரி இடம் இந்த பூ பெருசானதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. தெரியுதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதே மாதிரி பூ இது ஃபுல்லாக இப்போ இங்கே தெரியறது ஃபுல்லாகவே அந்த மாதிரி பூ ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். செம்ம அழகாக இருக்கும். இது கொஞ்சம் நாள் கழிச்சு இப்போ தான் பூ பூக்கிற சீசன். அதாவது சம்மர் ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் இது போன சீசனில் இருந்தது. தலைவன் இன்னும் ஒட்டிக்கிட்டு இருக்கான். பாருங்க, கிட்ட கொண்டு போய் காமிக்கிறேன். பாருங்க, இதுதான் இது போன வருஷத்தோட இது. அதே மாதிரி இப்போ இருக்கிற அந்த இதெல்லாம் பாருங்க, க்ளோஸ் அப்ல காமிக்கிறேன் பாருங்க. இங்கே பாருங்க. இது ஐயோ உங்களுக்கு தெரியுதான் தெரியல, எனக்கே கை வலிக்குது. இது பார்த்தா ரொம்ப ஹார்டு. இது ஆக்சுவலி உட்டு மாதிரி இருக்கும். என்ன அழகா இருந்து பாருங்க. பூலாம் பாருங்க. ஓ, சின்ன சின்ன பூ வந்திருக்கு. ஃபுல்லா மரம் ஃபுல்லா பூ தான் இருக்கு. இது இங்க சிலாக்குடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப நல்ல ஒரு மரம். சரி, ஓகே மக்களே, இப்போ இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்தீங்க. இதுதான் தேவதர் மரம். தேவதர் மரத்தில் எப்படி உங்களுக்கு அந்த பிசின் எடுக்கிறாங்க, தேவதர் மரத்தோட பிசின் எடுக்கிறாங்கன்றதை காமிச்சேன். ஸோ பார்த்துக்கோங்க, இதுதான் தேவதர் மரம். ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.